வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது சாம் சாப்டர் 145. ஸோ சங்கீதம் 145வது அதிகாரம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்கும்போது இந்த சங்கீதத்தில் டேவிட் என்ன பண்ணுறார், ரிப்பீட்டடாக அதாவது தொடர்ச்சியாக ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கார். என்னெல்லாம் சொல்லி ஆண்டவரோட கிரேட்னஸ், ஆண்டவரோட குட்னஸ், ஆண்டவருடைய க்ளோரி, ஆண்டவர் பற்றி அவர் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச எல்லாத்தையும் சொல்லி சொல்லி என்ன பண்ணுறார், ஆண்டவரை டேவிட் துதிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஸோ ஆரம்பத்துல வந்து டேவிட் என்ன பண்றாரு, அவர் பர்சனல் வாழ்க்கையில ஆண்டவர் பண்ண நன்மைகளை பத்தி சொல்லி ஆண்டவரை துதிக்கிறார். அதுக்கு அடுத்து போக போக சங்கீதத்துல என்ன சொல்றாருன்னா, அடுத்த ஜெனரேஷன், அதாவது அடுத்த சந்ததிகளும் என்ன பண்ணுமா, இந்த செயல்கள், ஆண்டவர் பண்ண இந்த செயல்கள், ஆண்டவரோட இந்த தன்மை என்ன பண்ணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த நோக்கத்தோட என்ன பண்றாரு, ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கிறார். ஸோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற வேர்ஸ் வந்து Psalms chapter 145 verse 3. So it says, "Great is the Lord and greatly to be praised, his greatness is unsearchable." இன்னொரு சொல்றேன், great is the Lord and greatly to be praised, his greatness is unsearchable. ஸோ இதுல இருந்து நம்ம ரெண்டு விஷயங்கள் எடுத்துக்க போறோம் இந்த சங்கீதத்துல. ஸோ முதல்ல இந்த சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அந்த நோக்கம், ஆண்டவரை துதிக்கிறது டேவிட் எப்படி இருக்காரு, ஒரு இன்டென்ஷனல் பிரைஸா இருக்குது. அதாவதுன்னா அவர் வந்து சும்மா ஓகே இந்த டைம் நம்ம டைம் டேபிள் செட் பண்ணிருக்கோம், இந்த நேரத்துல ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணும், இந்த நேரத்துக்கு இது பண்ணணும் இல்லாம அவர் ஒரு முழு உள்ளத்தோட ஒரு நல்ல நோக்கத்தோட என்ன பண்றாரு, ஆண்டவரை துதிக்கிறாரு. அதுதான் இன்டென்ஷனல் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சர்ச்சுக்கு வரணும், சர்ச்சுக்கு 1 hour இல்லை 1.5 hour ஆராதனை, ஸோ அதனால நம்ம ஆராதனை பண்ணணும்னு இல்லாம டேவிட் என்ன பண்றாரு, நான் ஆண்டவரை துதிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு, அதனால நான் என்ன பண்றேன், ஆண்டவரை துதிக்கிறேன்னு. அந்த இன்டென்ஷனல் பிரைஸ் டேவிட்க்கு இருந்து பார்க்கணும். ரெண்டாவது, இந்த வசனத்துல நீங்களே பாத்தீங்கன்னா இஸ் கிரேட்னஸ் இஸ் அன்சர்ச்சபிள். அதாவது ஆண்டவரை பத்தி ஞானம், ஆண்டவரை பத்தின பலம், ஆண்டவரை பத்தின அந்த எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்மளால என்ன பண்ண முடியாதான், நம்மளால எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அது முழுசா நம்மள பார்க்க முடியாது, முழுசா நம்மளால அனுபவிக்க முடியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் பண்ற எல்லாத்துக்கும் அவரோட முழு ஃபுல் கெப்பாசிட்டியோட ஒரு துளி தான் நம்ம அனுபவிக்கிறோம். அவரோட கிருபையில, முழு கிருபையில 1% தான் நம்ம அனுபவிக்கிறோம். பலத்துல கிரேட்னஸ்ல எல்லாத்தையும் நம்ம என்ன அனுபவிக்கிறோம், ஒரு துளி தான். ஆனா நம்ம ஆண்டவரோட உண்மையான பலன், உண்மையான அந்த கேரக்டர்ஸ்லாம் இஸ் இன்ஃபினிட். ஆனா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் காட்டுறதே என்னது, ஒரு துளி. ஸோ நம்மளுக்கு அது இன்னொன்னு என்ன கொடுக்கணும், இன்னொரு மோட்டிவேஷன் கொடுக்கும், இன்னொரு தைரியத்தை கொடுக்கணும். ஏன்னா இந்த ஆண்டவர் இவ்வளோ பலம் வாய்ந்த ஆண்டவர், இவ்வளோ கிருபை உள்ள ஆண்டவர் என் மேல நேசிக்கிறார், எனக்கு நேசிக்கிறார்னு சொல்லி இட் ஷுட் கிவ் அஸ் ஹியூமிலிட்டி. நம்மளுக்கு அதை தாழ்மையும் கொடுக்கணும், ஆனா இன்னொரு என்ன கொடுக்கணும், அந்த உள்ள இருக்க அந்த நோக்கத்தையும் கொடுக்கணும். இவ்வளோ பலசாலியான ஆண்டவரை நான் முழு உள்ளத்தோட என்ன பண்ண போறேன், நான் துதிக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு லைப்ரரிக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க என்ன பார்ப்பீங்க, நிறைய புக்ஸ் இருக்கும். அந்த நிறைய புக்ஸ்ல நீங்க எவ்வளவு படிச்சாலும், ஒரு லைப்ரரியில ஆயிரக்கணக்கான புக்ஸுக்கு மேல இருக்கும். ஸோ எல்லாம் படிச்சாலும் என்ன இருக்கும், உங்களால அந்த லைப்ரரியில ஒரு 10% இல்லை 15% தான் என்ன பண்ணியிருப்பீங்க, முழு ஞானத்தை எடுத்திருக்க முடியும். 100% ஒரு பெரிய லைப்ரரியில எடுக்க முடியாது. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை 10-15% தான் நம்ம என்ன பண்றோம், அனுபவிக்கிறோம், பார்க்கிறோம். ஸோ அதை அறிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் அந்த முழு உள்ளத்தோட என்ன பண்ணோம், அவரை ஆராதிக்கணும். ரெண்டாவது நம்மளுக்கு அது அந்த தாழ்மையை கொடுக்கணும். என்ன தாழ்மை, இவ்வளோ பலசாலியான, இவ்வளோ கிருபையுள்ள, இவ்வளோ கிரேட்டான ஒரு ஆண்டவர் என்ன பண்றாரு, என்ன பாதுகாக்கிறார், எனக்கு நேசிக்கிறார், எனக்கு கிருபை உள்ளவரா இருக்கிறாருன்னு சொல்லி. ஸோ இதனால நம்ம என்ன பண்ண போறோம், ஜெபத்துல என்ன பண்ணுங்க, ஆண்டவரை இன்டென்ஷனல் பிரைஸ் பண்ணுங்க. அதாவது ஒரு நோக்கத்தோட துதிங்க. அவரை சும்மா துதிக்காம ஒரு கடமைக்காக பண்ணாம என்ன பண்ணும், இதெல்லாம் அறிஞ்சுக்கிட்டு அவர் நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு பண்றாருன்னு அறிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு இன்டென்ஷனலா அந்த இருதயத்தோட முழு உள்ளத்தோட என்ன பண்ணணும், நம்ம அவரை ஆராதிக்கணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. சின்ன பிரேயரோட முடிக்கிறேன். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and the reminder through David, Lord, that Lord, it is very important for us to praise you with our whole heart, with our full intentions, Lord. Lord, in this day and age, it is very, very common for people to just praise you for the sake of praising you, but not with their whole heart, Lord. Thank you for this reminder through David, Lord, and Lord, give us the wisdom to remember this, Lord, and give us the grace to change our hearts, mold our hearts, so that whenever we praise, that it is with our whole intention and with our whole heart, Lord. All of this in Christ's name I pray. Amen.